இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அது வெறும் விளையாட்டு கிடையாது, அது ஒரு உணர்ச்சி போராட்டம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் நம்பிக்கை இழந்த ஒரு நேரத்தில் கேப்டன் கூல் மகேந்திர சிங் தோனி எப்படி ஒரு மேஜிக் செஞ்சாருங்கிற அந்த சிலிர்க்க வைக்கும் கதை தான். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஹவுஸ் ஆர்ட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் அந்த ஹைப் பட்டனை அழுத்தி ஒரு பயங்கரமான ஹைப்பையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். 2012 இறுதியில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தது. இது ஒரு சாதாரண தொடர் அல்ல, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடந்த இருதரப்பு தொடர். முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் பாகிஸ்தான் நம்மை வீழ்த்தி தொடரை கைப்பற்றிவிட்டது. சென்னை மற்றும் கொல்கத்தாவில் இந்திய பேட்ஸ்மேன்கள் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களிடம் சரணடைந்திருந்தனர். 3வது போட்டி டெல்லியில். இந்தியாவுக்கு இது வெறும் ஆறுதல் வெற்றி தேடும் போட்டி மட்டுமல்ல, சொந்த மண்ணில் பாகிஸ்தானிடம் ஒயிட் வாஷ் ஆகிவிடக்கூடாது என்ற மான பிரச்சனை. டெல்லியின் குளிர்காலம். காலை 9 மணிக்கே மைதானத்தில் பனிமூட்டம். டாஸ் போட தோனியும் மிஸ்பா உல் ஹக்கும் வர்றாங்க. தோனி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை தேர்வு செய்கிறாரு. ஆனா அந்த பிட்ச் ஒரு வேக பந்து வீச்சாளர்களின் சொர்க்கபுரியாய் இருந்தது. இந்தியா களமிறங்கியது. பாகிஸ்தானின் முகமது இர்ஃபான் சுமார் 7 அடி 1 அங்குலம் உயரம். அந்த உயரத்திலிருந்து அவர் பந்தை வீசும்போது அது பேட்ஸ்மேன்களின் தலைக்கு நேராக எகிரியது. கௌதம் கம்பீர் மற்றும் ரஹானே களத்தில் நின்றார்கள். 3வது ஓவரில் சில பவுண்டரிகள் வந்தாலும் 5வது ஓவரில் இடி விழுந்தது. இர்ஃபானின் பந்து ரஹானேவின் பேட்டில் பட்டு கீப்பர் கையில் தஞ்சமடைந்தது. ரஹானே அவுட். அடுத்து வந்தவர் ரன் மிஷின் விராட் கோலி. வந்த உடனே ஒரு கிளாசிக் பவுண்டரி அடிச்சார். ஆனா அன்னைக்கு பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் ஏதோ ஒரு வெறியோட இருந்தாங்க. ஜுனைத் கான் மற்றும் இர்ஃபான் கூட்டணி கோலியையும் கம்பீரையும் சொற்ப ரன்களில் வெளியேற்றியது. இதனால 37 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. மைதானமே மயான அமைதியானது. அடுத்து வந்த யுவராஜ் சிங் தனக்கே உரிய ஸ்டைலில் சில சிக்சர்களை பறக்கவிட்டு நம்பிக்கையை தந்தார். ரெய்னாவும் அவருக்கு துணையாக நின்றார். இந்திய ஸ்கோர் 50ஐ தாண்டியது. ஆனால் முகமது ஹஃபீஸ் வீசிய அந்த திருப்புமுனை பந்து யுவராஜின் ஸ்டம்பை பதம் பார்த்தது. 63 ரன்னுக்கு 4 விக்கெட்டு. இப்போது கேப்டன் தோனி உள்ளே வருகிறார். ஒரு பக்கம் ரெய்னா அதிரடியாக ஆடினாலும் தோனி அன்னைக்கு ரொம்ப நிதானமா ஆடினாரு. 32 பந்துகள்ல வெறும் 9 ரன்கள் தான் எடுத்திருந்தாரு. ஏன் தோனி இவ்வளவு மெதுவா ஆடுறாருன்னு எல்லாரும் விமர்சிச்சாங்க. ஆனா அவருக்கு தெரியும், விக்கெட்டை விட்டு கொடுத்தால் இந்தியா 100 ரன்னை கூட தாண்டாது என்று. ரெய்னா 31 ரன்களில் அவுட்டாக அடுத்து வந்த அஸ்வினும் டக் அவுட். இதனால் பொறுமை இழந்த தோனி ரன்களை குவிக்கும் முனைப்பில் அதிரடி காட்ட ஆரம்பிக்கிறார். அவர் பேட்டை சுழற்றிய வேகத்தில் பந்துகள் சிக்சர்களாக ரசிகர்களை நோக்கி படையெடுக்க 160 ரன்களை கடந்தது இந்திய அணி. இறுதியில் இந்தியா 167 ரன்களுக்கு ஆல் அவுட். பாகிஸ்தான் வீரர்கள் மைதானத்திலேயே வெற்றி கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டனர். இடைவேளையின் போது இந்திய டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்த சூழலை நினைத்து பாருங்கள். 167 ரன்கள் என்பது பாகிஸ்தான் போன்ற அணிக்கு மிகச்சிறிய இலக்கு. வசீம் அக்ரம் கமெண்ட்ரியில் இந்த மேட்ச் பாகிஸ்தான் கைக்கு வந்துவிட்டது என்று அடித்துச் சொன்னார். ஆனால் தோனி தனது பந்து வீச்சாளர்களிடம் சொன்னது ஒரே ஒரு விஷயம்: அவர்கள் நம்மை 167இல் சுருட்டி இருக்கிறார்கள் என்றால் நாமும் அவர்களால் ஆட முடியாத ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்று. பாகிஸ்தான் பேட்டிங் தொடங்கிறது. இளம் வீரர் புவனேஸ்வர் குமார் பந்து வீச அந்த பந்து எப்படி ஸ்விங் ஆனது என்று இப்போதும் கிரிக்கெட் புத்தகங்களில் பாடம் எடுக்கலாம். முதல் ஓவரின் முதல் பந்திலேயே கம்ரான் அக்மலை கிளீன் போல்டு செய்தார். அடுத்த சில ஓவர்களில் ஜாம்பவான் யூனுஸ் கானையும் புவி வெளியேற்றினார். இதனால் பாகிஸ்தான் அணி 21 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழக்க இந்தியாவிற்குள் ஒரு சிறு பொறி பிறந்தது. ஆனாலும் நசீர் ஜம்ஷெத் மற்றும் மிஸ்பா உல் ஹக் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். பாகிஸ்தான் 100 ரன்களை தொட்டது. அவர்களுக்கு தேவை 60 ரன்களுக்கும் குறைவானது. கைவசம் 6 விக்கெட்டுகள் இருந்தன. இப்போது தோனி தனது சதுரங்க ஆட்டத்தை தொடங்கினார். அஸ்வினை கூப்பிட்டு ஒரு விசித்திரமான ஃபீல்டிங் வைத்தார். டெஸ்ட் போட்டியில் வைப்பது போல பேட்ஸ்மேனை சுற்றி 4-5 ஃபீல்டர்களை நிறுத்தினார். ஸ்லிப், ஷார்ட் லெக், சில்லி பாயிண்ட் என்று அத்தனையையும் நெருக்கமாக வைத்தார். ரசிகர்கள் குழம்பினர். இவ்வளவு நெருக்கமாக ஃபீல்டர்களை வைத்தால் பேட்ஸ்மேன் ஒரு கேப்பில் தட்டினால் கூட பவுண்டரி போகுமே என்று பயந்தனர். ஆனால் தோனியின் கணக்கு வேறாக இருந்தது. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு விதமான உளவியல் அழுத்தத்தை உருவாக்கினார். நாங்கள் அட்டாக் செய்கிறோம், உங்களால் அடிக்க முடியாது என்ற பிம்பத்தை உருவாக்கினார். அழுத்தம் பலன் தந்தது. அஸ்வினின் பந்துவீச்சில் ஜம்ஷெத் விக்கெட்டை பறிகொடுத்தார்.
ஜடேஜா வந்தவுடன் மிஸ்பா-உல் ஹக்கையும் தனது சுழலில் சிக்க வைத்தார். தோனி விக்கெட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு வேட்டைக்காரனைப் போல ஆட்டத்தை நகர்த்தினார். கடைசி நேரத்தில் இஷாந்த் சர்மாவும் அறிமுக வீரர் முகமது ஷமியும் துல்லியமாக பந்து வீச பாகிஸ்தான் வீரர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினார்கள். ஒவ்வொரு ரன்னுக்கும் அவர்கள் போராட வேண்டியிருந்தது. இறுதியில் பாகிஸ்தான் 157 ரன்களுக்கு ஆல் அவுட். இந்தியா 10 ரன்கள் வித்தியாசத்தில் அந்த அசாத்திய வெற்றியை பெற்றது. 167 ரன்களை தற்காப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் பாகிஸ்தான் போன்ற பரம எதிரிக்கு எதிராக அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி ஒரு கேப்டனாக தோனி காட்டிய அந்த மன உறுதிதான் இந்தியாவின் வெற்றிக்கு காரணம். இதுதான் தோனி. தோற்பதற்கு முன் ஒருபோதும் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார். கிரிக்கெட் வரலாற்றில் டெல்லி மிராக்கிள் என்று அழைக்கப்படும் இந்த போட்டி இன்றும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. சூழல் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களிடம் சரியான திட்டமும் தளராத நம்பிக்கையும் இருந்தால் எதையும் வெல்லலாம் என்று. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஹவுஸ் ஆட் தமிழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தோனியின் இந்த பிளானை